ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது காந்தவியல் பாடத்திலிருந்து பயோட் சாவர்ட் விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பயோட் சாவர்ட் விதிக்கான கூற்று பார்த்துருவோம். முதல்ல மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி ஒன்றை கருதுவோம். இந்த கடத்தியில் ஒரு dl நீளம் கொண்ட ஒரு சிறு நீளக்கூறு ஒன்றை எடுத்துப்போம். இந்த சிறிய நீளக்கூறு dlலிருந்து r தொலைவில் P என்ற புள்ளியை எடுத்துப்போம். இந்த P என்ற புள்ளியில் செயல்படக்கூடிய காந்தப்புலத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, dB வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I dl sin theta by r ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த P என்ற புள்ளியில் செயல்படும் காந்தப்புலம் dB வெக்டர் ஆனது மின்னோட்டத்தினுடைய வலிமை ஐக்கு நேர்த்தகவிலும் நீலக்கூறினுடைய எண் மதிப்பு dl வெக்டருக்கு நேர்த்தகவிலும், மேலும் இந்த dl வெக்டர் மற்றும் r கேப் ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாவினுடைய சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும், புள்ளி P மற்றும் நீலக்கூறு dl ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன் dB இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I dl sin theta by r ஸ்கொயர் குறிக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த நேர்த்தகவை நீக்க நம்ம ஒரு மாறிலியை நம்ம அறிமுகப்படுத்தணும். அந்த மாறிலி தான் என்னது, தகவு மாறிலின்னு சொல்லுவோம், K. அதாவது dB இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு I dl sin theta by r ஸ்கொயர். இந்த Kயினுடைய மதிப்பு எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா μ0/4π. அப்போ dB எப்படி எழுதுகிறோம், μ0/4π இன்ட்டு I dl sin theta by r ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இதே ஈக்குவேஷனை நம்ம வெக்டர் வடிவத்தில் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதில் இந்த சமன்பாட்டில் தொகுதியில் பாருங்களேன், I dl sin thetaன்னு இருக்குது. ஸோ இந்த I dl sin thetaவை நம்ம வெக்டர் வடிவத்தில் எழுதணும் அப்படின்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறாங்க பாருங்கள். ஒரு ஓரலகு வெக்டரை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நம்ம குறுக்கு பெருக்கல்ல எழுத முடியும். ஸோ அதை எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள், வெக்டர் வடிவத்தில் dB வெக்டர் is equal to μ0/4π into I dl வெக்டர் into r cap by r ஸ்கொயர். இங்கு r cap என்பது என்னென்னா ஓரலகு வெக்டர். இந்த I dl sin thetaவை நம்ம வெக்டர் வடிவத்தில் எழுதும் பொருட்டு நம்ம r cap என்ற ஓரலகு வெக்டரை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நம்ம எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த dB வெக்டர் ஆனது, இந்த காந்தப்புலம் dB வெக்டர் ஆனது I dl வெக்டர் மற்றும் r cap ஆகிய இரண்டுக்கும் எப்படி இருக்கும், செங்குத்தாக அமையும்னு சொல்லலாம். மேலும் இது இந்த சமன்பாடு அந்த dl நீளம் கொண்ட அந்த சிறு கூறுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதே போல் அந்த l நீளம் கொண்ட கடத்தியை n எண்ணிக்கை உடைய dl நீளம் கொண்ட சிறு கூறுகளாக பகுக்கும் பொழுது, ஸோ அந்த அனைத்து கூறுகள்னாலும் P என்ற புள்ளியில் தூண்டப்படக்கூடிய காந்தப்புலத்திற்கான கோவையை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்துகிறோம். கடத்தியில் உள்ள அனைத்து மின்னோட்ட கூறுகளாலும், அதாவது I dl வெக்டர் புள்ளி Pயில் ஏற்படுத்தக்கூடிய மொத்த காந்தப்புலத்தை எப்படி எழுதலான்னு பாருங்கள். அந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π I dl sin theta r ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொகையீடு செய்வதன் மூலமாக நம்ம மொத்த காந்தப்புலத்தை பெற முடியும். ஸோ அப்போ நமக்கு எப்படி சமன்பாடு கிடைக்க பாருங்கள், B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π இன்டெக்ரல் I dl வெக்டர் கிராஸ் r கேப் டிவைடட் பை r ஸ்கொயர். இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னது, dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π இன்ட்டு I dl sin theta by r ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், இரண்டு நிகழ்வுகளை எழுத போகிறோம். நிகழ்வு 1 பாருங்கள், கடத்தியின் மீது இந்த Pன்ற புள்ளி அமைஞ்சிச்சு அப்படின்னா தீட்டா என்ன மதிப்பை பெறும், 0 டிகிரி மதிப்பை பெறும். அப்போ தீட்டா 0 டிகிரினா சைன் 0வோட மதிப்பு என்னது, 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்கும். அடுத்த நிகழ்வு 2 பாருங்கள், இதே கடத்துக்கு இந்த கடத்தி இருக்குல்ல, அந்த கடத்திக்கு செங்குத்தாக இந்த Pன்ற புள்ளி அமைஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த கோணம் என்ன மாறிடுது பாருங்கள், 90 டிகிரியாக மாறிடுது. அப்போ 90 டிகிரின்றப்ப சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்னது, 1. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம் என்ன கிடைக்கும், μ0/4π இன்ட்டு I dl by r ஸ்கொயர் இன்ட்டு n கேப். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது பாருங்கள், dB வெக்டர் இன்ட்டு μ0/4π இன்ட்டு I dl by r ஸ்கொயர் இன்ட்டு n கேப்.
ஸோ இங்கே n கேப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐடியல் வெக்டருக்கும் ஆர் கேப்புக்கும் இடைப்பட்ட ஒரு ஓரலகு வெக்டர்னு சொல்லலாம். இங்கே n கேப் என்பது என்னது, ஐடியல் வெக்டருக்கும் ஆர் கேப் என்ற ஓரலகு வெக்டருக்கும் இடைப்பட்ட ஒரு செங்குத்தான ஓரலகு வெக்டர்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.